கதை நேரம். ஹாய் சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற கதை த லைன் அண்ட் த மவுஸ், சிங்கமும் எலியும். ஒரு அடர்ந்த காட்டில் நிறைய மிருகங்கள் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். காட்டில் என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கும்? கரடி, மான், புலி, குரங்கு, பாம்பு, யானை, நரி, அணில். இப்படி சின்ன மிருகங்கள்லேருந்து பெரிய மிருகங்கள் வரைக்கும் காட்டில் இருக்கும். இருந்தாலும் நம்ம காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். இந்த சிங்கராஜா தான் காட்டில் உள்ள எருமை மாடு, மான், முயல் அப்படின்னு நிறையா மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்ருப்பாரு. ஒரு நாள் இப்படி தான் சிங்கராஜா வேட்டையாடுறதுக்கு கிளம்பிட்டாரு. அப்போது யாரை பார்க்குறாரு? அங்கே ஒரு எருமை மாடு இருக்கு. அதை வேட்டையாடி சாப்பிட்றதுக்காண்டி போய் மாடை வேட்டையாடி சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ தான் நம்மளோட குட்டி ஹீரோ வராரு. குட்டி ஹீரோ யாரு? எலி. எலி அந்த பக்கமாக போயிட்டுருக்கா. அப்போது சிங்கராஜா நல்லா தூங்கிட்டு இருக்காராம். ஆனால் எலிக்கு அந்த ராஜாவை பார்க்க பாறை மாதிரி இருக்கான், அதாவது கல் மாதிரி இருக்குது. அப்படின்னோடனே என்னடா கல்லை இங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க, நம்ம இது மேலே ஏறி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எலி மேலேயும் கீழேயும் சிங்கராஜா மேலே ஏறி விளையாட ஆரம்பிக்குது. இதனால் சிங்கராஜாவுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தவர் தூக்கம் கெட்டு போச்சு. உடனே சிங்கராஜா எந்திரிச்சு, ஏய் குட்டி எலியே, நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் மேலே ஏறி விளையாடி என் தூக்கத்தை கெடுத்துட்டியே, உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி எலியை தன் கையால் தூக்கி வாயில் போட பார்த்துச்சான். இதை பார்த்து பயந்த எலி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்னை இப்போது விட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது ஒரு வகையில் நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், அதாவது உதவியாக இருப்பேன் அப்படின்னு எலி சொல்லுச்சான். எலி சொல்கிறத கேட்ட சிங்கராஜா பயங்கரமாக சிரிச்சாரு. சிரிச்சுட்டு, நீயே ஒரு பொடி பையன், நீ எனக்கு உதவியாக இருக்கியா? நான் இப்போ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன், பேசாமல் ஓடிரு, இல்லைனா நீ செத்த, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எலியை விட்டுட்டாரு. எலியும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. அடுத்த ஒரு நாள் சிங்கராஜா வழக்கம் போல் வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. காட்டுக்குள்ளே எங்கே பார்த்தும் அவருக்கு இரையாக எதுவுமே கிடைக்கல. ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு இடத்துல போய் டயர்டாக உக்காந்துட்டாரு சிங்கராஜா. அப்போது அந்த இடத்துல வேட்டைக்காரங்க மிருகங்களை பிடிக்கிறக்காண்டி போட்டு வச்ச வலையில் சிங்கராஜா மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சிங்கராஜா கத்துறதை கேட்டு யார் வர்றா? நம்மளோட குட்டி ஹீரோ எலி வர்றாரு. எலி வந்து சிங்கம் சிக்கி இருந்த வலையை தன்னோட பற்களை வச்சு கடிச்சு கிழிச்சு அந்த சிங்கராஜாவை காப்பாற்றிட்டாரு. இப்போ சிங்கராஜா எலியை பார்த்து, என்னை மன்னிச்சிடு, சின்ன உருவம் கொண்ட உன்னால் என்ன செய்ய முடியும்னு நினச்சி அன்னைக்கு நான் திமிரா பேசிட்டேன், ஆனால் இப்போது உன்னால தான் என் உயிர் தப்பிச்சுது, ரொம்ப நன்றின்னு சொல்லி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. குட்டீஸ், இந்த கதையோட நீதி என்ன? ஒருவரோட உருவத்தை பார்த்து நம்ம எப்போவுமே தப்பாக எடை போடக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கத்தானே செய்யும். ஸோ டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் பை தியர் அப்பியரன்ஸ். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் G3 Infoவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.